ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா அன்பிற்காக. தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய், திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் பலத்தை நீ தந்ததற்காய், இயேசுவே, 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 நன்றி நன்றி ராஜா, உம் அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீர். எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீர். அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா அன்பிற்காக.
பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டம். நாள் டிசம்பர் 12, 13. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சன்ராஜ். எலியாவை போஷித்த தேவன் உன்னை போஷிக்க போகிறார். அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்க போகிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சன்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 42 அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். குருடர் என்று சொல்கிற போது பார்வை இல்லாதவர்கள் மாத்திரம் அல்ல, பாதை தெரியாமல் ஒரு வழியும் புரியவில்லை என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பெயரும் பாதையை அறிய முடியாத குருடர்கள்தான். இந்த குருடரை ஆண்டவர் என்ன செய்வாராம், அவர்களை அறியாத வழியிலே நடத்தி கொண்டு வந்து அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் என்று ஆண்டவர் இங்கு சொல்கிறார். குருடர்கள் ஏன் பாதை தெரியாமல் அவர்கள் காணப்படுகிறார்கள் என்றால், அவர்களுக்கு முன்பாக எல்லாம் இருளாக இருக்கிறது, எல்லாம் கோணலும் மாறுபாடுமாக இருக்கிறது. எந்த பாதையில் போவது, எதை செய்வது, இதை செய்தால் என்னவாகும், இதை செய்தால் எப்படி முடியும் என்று புரிய முடியாமல் அறிந்து கொள்ள முடியாத ஒரு திக்கற்ற நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்களை நான் நடத்தி கொண்டு வருவேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த இருளை நான் வெளிச்சமாக மாற்றுவேன். அவர்கள் சந்திக்கிற அந்த கோணலான பாதையை நான் நேராக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இவைகளை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளை நமக்காக செய்பவர் யார் என்றுதான் அநேக நேரத்தில் பாதை தெரியாமல் வழி தெரியாமல் தடுமாறுகிறவர்கள் இருப்பார்கள். ஐயோ, இந்த காரியத்தை எனக்கு ஒன்றுமே செய்ய தெரியவில்லை, யாராவது இந்த காரியத்தில் எடுத்து செய்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லிதான் அவர்கள் கலங்குவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இவைகளை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று அவர் சொல்கிறார்.
யார் எனக்காக செய்வார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு அதை செய்து, இவைகளை செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காமல் இருக்கிறது, கிடைக்காமல் இருக்கிறது, கைகூடாமல் இருக்கிறது, தாமதமாக்கிக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் கலங்கி நிற்கிறீர்களோ, அவைகளை உங்களுக்கு செய்து உங்களை கைவிடாதிருக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். நம்மை நடத்தி கொண்டு போகிற தேவன் நமக்கு இருக்கிறார். நமக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்குகிறவர், கோணலை செவ்வையாக்குகிறவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். அவருடைய கையை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு முன்பாக எல்லாம் இருளாக இருக்கிறது, எனக்கு முன்பாக எல்லாம் கோணலாக இருக்கிறது, நான் உமது கையை பிடித்து கொள்கிறேன். இந்த இருளை நான் கடந்து போக அந்த இருளை நீர் எனக்கு முன்பாக வெளிச்சமாக்கும். இந்த கோணலை நான் கடந்து போக எனக்கு முன்பாக அந்த கோணலை நேராக்கி தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் அந்த கோணலான பாதையை, அந்த இருளான பாதையை நீங்கள் சுலபமாக கடந்து வெளியே வரும்படியாக தேவன் உங்களுக்கு அனுகூலமான துணையாயிருப்பார். அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு இவைகளை செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். நமக்காக காரியங்களை செய்து நம்மை கைவிடாத தேவன் அவர் நம்மோடு இருக்கிறபடியினால் ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்தில் யாரெல்லாம் திக்கற்றவர்களாக, வழி தெரியாமல் குருடரை போல நாங்கள் தடவித் திரிகிறோம், எங்களுக்கு ஒரு வழியும் தெரியவில்லை, பாதை தெரியவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று தடுமாறிக் கொண்டிருக்கிறார்களோ, தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டும் தீபமாக, பாதை காட்டும் வெளிச்சமாக ஏசப்பா நீர் கடந்து செல்லும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அவர்களை நான் அழைத்து கொண்டு வருவேன், கூட்டிக் கொண்டு வருவேன், அவர்களை நான் நடத்தி செல்வேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும், கோணலை செவ்வையும் ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இவைகளை அவர்களுக்கு நான் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. எந்தெந்த காரியங்கள் இன்னும் நடக்கவில்லையே, தாமதமாக்கிக் கொண்டே போகிறதே, எப்பொழுது இது நடக்கப் போகிறது, எப்பொழுது இந்த துன்பத்திலிருந்து நான் வெளியே வருவேன் என்று தடுமாறிக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியங்களை அவர்களுக்காக நீர் செய்து அவர்களை கைவிடாதிருக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பலத்த நன்மைகளும் அற்புதங்களும் அவர்கள் வீடுகளுக்குள் உண்டாகட்டும், நடக்கட்டும். எந்த பாதையில் அவர்கள் இருளில் போராடினார்களோ, கோணலான பாதையில் போராடினார்களோ, அந்த கோணலானவை எல்லாம் நேராகட்டும், இருளெல்லாம் வெளிச்சமாக மாறட்டும், அவர்கள் வாழ்க்கை செழிக்கட்டும் என்று ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவனாகிய கர்த்தர் நீர் கைவிடாத தேவன் என்பதை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் நிரூபித்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.